السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والصلاة والسلام على رسول الله. أما بعد. சென்ற பாடங்களில் அல்லாஹ்வின் உதவியினால் ஃபிக்ஹுடைய வரலாற்று பின்னணியை பற்றி பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது. இன்றைய பாடத்தில் நாங்கள் படிக்க இருக்கிற மார்க்க சட்டத்தின் இஸ்தாஃபகர், அதனை குர்ஆன் சுன்னாவிலிருந்து பல முயற்சிகளுக்கு பின்னால் எமக்கு வழிகட்டி அழகான முறையிலே சிறந்த அமைப்பிலே எங்களுக்கு முன்வைத்து தந்த இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய சுருக்கத்தை பற்றி இந்த வகுப்பிலே பார்ப்போம். நாங்கள் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா என்று சொல்லுகிற அந்த பெயர் அவர்களுடைய உண்மையான பெயர் அல்ல. அவர்களுடைய லகப், பட்டப்பெயர். அஷ்ஷாஃபிஈ என்று ஏன் அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்றால், அவங்களுடைய வம்சாவளி தொடரில் இடையில் ஷாஃபி என்கின்றவர் வருகிறார். அவருடன் இணைக்கப்பட்டுதான் அஷ்ஷாஃபிஈ என்று ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெயர் முஹம்மத். அவர்களுடைய தந்தையின் பெயர் இத்ரீஸ். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாவுடைய அந்த வம்சாவளி தொடர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாரான அப்து மனாஃப் உடன் இணைகக்கூடிய அமைப்பில் சிறப்பு மிக்க ஒரு வம்சமாக இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாவுடைய வம்சம் அமைந்திருக்கிறது, அவர்களுடைய நசப் அமைந்திருக்கிறது. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் குறைஷி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்தது கஸாவில் பிறந்தார்கள். ஆனால் அடிப்படை அவர்களுடைய வளர்ச்சிகள் எல்லாம் மக்காவில் தான் இருந்தது. அவருடைய வம்சங்கள், அவருடைய குடும்பத்தார்கள் எல்லோருமே மக்காவில் தான் இருந்தார்கள். ஆனால் அவங்களுடைய ஏதோ ஒரு கட்டங்களில் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாப்பா உம்மா இவர்கள் எல்லோரும் ஃபிலஸ்தீனில் இருக்கிற கஸாவில் போய்த்து தங்கினாங்க. அங்கே இருக்கிற நேரம்தான் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்தார்கள். ஹிஜ்ரி 150 பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 204 வஃபாத்தாகிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா பிறந்தது கஸாவில், வஃபாத்தானது மிஸ்ரில், ஈஜிப்டில் வஃபாத்தானார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்த அந்த நாளில் மாபெரும் அறிஞர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் 2 வயதாக இருக்கிற நேரம் தாயார் அவரை கஸாவிலிருந்து கூட்டி வந்து மக்காவிலே அவர்கள் அவங்களுடைய குடியமர்வை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், குடியமர்கிறார்கள். மக்காவிலே வளர்ந்த இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் 7 வயதாகிற பொழுதே குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்துவிட்டார்கள். 10வது வயதில் முஅத்தா மாலிக் ஹதீஸ் கிரந்தத்தை முழுமையாக மனனம் செய்தார்கள். 15வது வயதில் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய உஸ்தாத் ஆகிய முஸ்லிம் இப்னு ஹாலித் அஸ்ஸிஞ்சி ரஹிமஹுல்லா அவர்கள் இவர்களுக்கு ஃபத்வா கொடுப்பதற்கான அனுமதியை கொடுக்குகிற அளவுக்கு மார்க்கத்தில் மாபெரும் அறிவு பெற்ற ஒரு மாமேதையாக சிறு பிராயத்திலேயே அவர்கள் திகழ்ந்தார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மக்காவுடைய அவர்கள் முஅத்தா மாலிக்கை பாடமாக்கினதுக்கு பின்னால் இந்த முஅத்தா மாலிக்கை எழுதின மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் நான் இருந்து இந்த ஹதீஸ்களை ஓதி காண்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு அவர்களுடைய இல்முடைய பிரயாணத்தை, அறிவு பிரயாணத்தை அவர்கள் ஆரம்பம் செய்து
மதீனாவுக்கு செல்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அவர்கள் பிரயாணம் மேற்கொண்டு அங்கு இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை சந்தித்து அவர்களிடம் முழுமையாக இந்த மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதின கிதாபை அவர்களிடம் ஓதி காண்பித்தார்கள். அவர்களிடமிருந்து அவர்களுடைய ஃபிக்ஹ் சட்டங்களை படித்து கொண்டார்கள். அதை படித்து முடித்ததற்கு பின்னால் திரும்ப இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மக்காவுக்கு வந்தார்கள். மக்காவுக்கு வந்து மக்காவில் இருந்து இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம், ஆனால் வசதிகள் இருக்கவில்லை. அவங்களுடைய தாயாரும் இவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். தாய் தனது வீட்டை அடமானம் வைத்து பணத்தை எடுத்து பணத்தை கடனாக பெற்று அந்த பணத்தை கொடுத்து அனுப்பினார்கள் இல்முடைய பிரயாணத்துக்காக வேண்டி. இல்முடைய பிரயாணத்தை யமனுக்கு சென்றார்கள். யமனிலிருந்து பகதாதுக்கு சென்றார்கள். பகதாதில் தான், பகதாத் என்பது ஈராக்குடைய பகுதியில் இருக்கிற ஒரு ஊர். அந்த பகதாதில் தான் ஹனஃபி மதுஹப்கள் பெரியொரு வளர்ச்சியை கண்டு இருந்தது. அந்த நேரத்தில் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இருக்கவில்லை. அவருடைய சிரேஷ்டமான மாணவர் முஹம்மது பின் ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடமிருந்து ஹனஃபி மதுஹப்களுடைய விடயங்களை முழுமையாக படித்தார்கள். படித்து திரும்ப அங்கிருந்து மக்காவுக்கு வந்தார்கள். மக்காவில் இறந்துவிட்டு திருப்பவும் அவர்கள் பகதாதுக்கு சென்றார்கள். சென்று அங்க மதுஹப ஷாஃபிஈ மதுஹப உடைய இவர்கள் அங்கிருந்து முதல் கட்டம் போனது படித்தார்கள். இரண்டாவது கட்டம் போய் ஷாஃபிஈ மதுஹபுடைய இவர்களுடைய கருத்துக்களை அங்கே பரப்ப ஆரம்பித்தார்கள். ஏராளமான மக்கள் ஷாஃபிஈ மதுஹபுகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் திரும்ப மக்காவுக்கு வந்து மக்காவிலிருந்து எஜிப்டுக்கு சென்றார்கள். எஜிப்டுக்கு சென்று அங்கே அவங்களுடைய மஜ்லிஸ்களை, இல்முடைய மஜ்லிஸ்களை உருவாக்கி அந்த புதிய புத்தகங்களை எழுதினார்கள். அதிகமாக இந்த மதுஹபுகளை அங்கே பரப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அவர்களுடைய மாணவர்களும் அதிகமான முறையிலே இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து படித்த பாடங்களை முழுமையாக பாதுகாத்து பின்வருகின்ற சமூகத்துக்கு உரிய முறையிலே எத்தி வைத்தார்கள். அதனால் இந்த ஷாஃபிஈ மதுஹப் உயர்ந்த அரபிலே வளர்ச்சி காண்பதற்கு இது அடிப்படை காரணமாக அமைந்தது. இவ்வாறு தான் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இல்முக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள்.